அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு சண்டே எடுத்த வீடியோ தான். நேற்று எடுத்த வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ண டைம் ஆயிடுச்சு. சண்டேனாலே மோஸ்ட்லி நம்ம காலைல வெள்ளன எந்திரிக்க மாட்டோம்ல, அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். நான் அப்படி தான் எந்திரிப்பேன். நிறைய பேர் வெள்ளன எந்திரிக்கிறவங்களும் இருப்பாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக வீடெல்லாம் நல்லா டீப் க்ளீன் பண்ணலான்னு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னு வைங்களேன், நம்ம வீக் டேஸில் கொஞ்சம் என்ன சொல்கிறது க்ளீன் பண்ணாமல் எஸ்கேப் ஆயிடலாம்ல. அதனால தான் அந்த பாக்ஸு எல்லாத்தையுமே இன்றைக்கி தொடச்சிட்டு ப்ராப்பராக அடுக்கி வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி காலையில் எழுந்திரிச்சோடனே எப்பயும் போல தான் ஒரே டயலாக் தான். காலையில் எழுந்திரிச்சோடனே டீ போட வேண்டிய வேலை இருக்குது. ஃபஸ்ட்டு டீ போட்டுட்டு அதுக்கு முன்னாடி அஃபீனத்தா குப்பை கொட்டிட்டு வெளியில் வச்சுட்டு போயிட்டாங்க. அதை வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு வச்சிடணும் குப்பை பக்கெட்டை. காலையில் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோடனே அதுதான் என் முதல் வேலை. அப்புறம் அடுப்பில் பாலை ஊற்றி போட்டுட்டு டீயை போட்டாச்சு. டீ தூளும் காலி ஆயிடுச்சு. இந்த டீ தூள் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதில் என்னென்னா இந்த டைம் வாங்கும்போது லைட்டாக ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்குது. பட்டு நான் நிறைய டைம் வாங்கி யூஸ் பட்டுலாம் நமக்கு எதுக்கு, இங்கிலீஷ் வேண்டாம் தமிழே சொல்லுவாள். ஆனால் நான் நிறைய டைம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அப்போல்லாம் அந்த மாதிரி பட்டு வந்துடுது பரவாயில்ல. நிறைய டைம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி இல்லை. இந்த டைம் ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்கும் போல் டீ தூள் வறுக்கும் போது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இப்போ பெட் கவர் எல்லாம் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ண போகிறேன். எல்லா வேலையும் இன்றைக்கி பார்க்க போகிறேன். அஃபீனை தவிர இன்றைக்கி மந்தி செஞ்சு கேட்டிருந்தாங்க. ஆனால் நினைக்கிறேன் மந்தி செய்யலை, ஏன்னா கொஞ்சம் ஒர்க்குனால மந்தியை ஸ்கிப் பண்ணிவிட்டு பிரியாணி செஞ்சுட்டேன். பிரியாணி ரொம்ப ஈஸி, மந்தியுமே ஈஸி தான். பட் எனக்கு மூடு இல்லை, அதனால் நான் அதை வந்துட்டு குக் பண்ணிட்டேன். பெட் கவரெல்லாம் எடுத்து போட்டுட்டு துப்பட்டியெல்லாம் மடித்து வச்சாச்சு. நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, நேற்று சாட்டர்டே இல்லை, நேற்று ஈவினிங் ஃபுல்லாக இந்த கபோர்டு மடிக்கிறது, பீரோ மடிக்கிறது, பிள்ளைங்களோட பீரோ மடிக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருந்தேன். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நம்ம பீரோவை அடுக்கி வச்சுட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஆனால் 1 வீக் கழித்து பார்த்தோன்னு வைங்களேன், அவ்வளோதான். என்ன சொல்கிறது, நம்ம பீரோவா இது எது எங்கிட்ட இருக்குன்னே தெரியாத அளவுக்கு மாற்றி வச்சுருவாங்க. நானுமே அப்படி தான். என்ன சொல்கிறது, நானும் ஏதாவது எடுக்கிறேன்னு சொல்லிட்டு திணிச்சு வச்சுருவேன். எல்லாரையும் குறை சொல்லக்கூடாது, நம்மக்கிட்ட இருக்கிற மிஸ்டேக்கையும் நம்ம வந்துட்டு ஒத்துக்கறணும்ல. அதனால தான் பெட் கவரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு அங்கிட்டு டீ கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம டீயை குடிச்சு முடிச்சுட்டு நல்லா பிரிஸ்காக பிரேவாக நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் ஒன்றுங்க, காலையில் வெள்ளனை எந்திரிக்கிறோம்ல, அதுக்கும் நம்ம லேட்டாக எந்திரிக்கிறதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம கொஞ்சம் ஏர்லியாக எழுந்திரிச்சிட்டோம்னா அந்த டேவே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஆல்ரெடி நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் இப்போ மறுபடியும் ஃபீல் பண்ணுறதுனால உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் வந்துட்டு ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அஃப்ரா குட்டியோட கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். அஃபீனா வந்துட்டு மோஸ்ட்லி சாட்டர்டே இல்லைனா சண்டே, நேற்று இங்கே தான் இருந்தேன்னு அவளுக்கு ஓப்பன் டேவாக ரிப்போர்ட் கார்டு கொடுத்தனால இருந்தால், சண்டே ஒரு நாள் மட்டும் எங்கள் அம்மா வீட்டில் தங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். என்னதான் நம்ம பிள்ளைங்கள நம்ம செல்லமாக பார்த்துக்கிட்டாலுமே அவங்க மாமானா தாத்தா பாட்டி, தாத்தா பாட்டி கிட்ட தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி தான் அந்த லிஸ்ட்லேயே இப்போ நம்ம அஃப்ரா குட்டியும் சேர்ந்துட்டாங்க. இன்றைக்கி நான் வீட்டில் இருக்கும்போது காலையில் என்ன தெரியுமா கேட்டால், அம்மா நீங்கள் வேலைக்கு போகலையா, நான் கசாமாமா வீட்டுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ஒரு மாதிரி என்ன சொல்கிறது கவலையாகவும் இருந்துச்சு. சரி பிள்ளை பழகிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ அஃப்ரா குட்டி எனக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னா, எங்கள் அம்மா வந்துட்டு சும்மா திஷ்டி சுற்றி போடுவாங்க, சாப்பாடு சாப்பிட்டுட்டோன்னே திஷ்டி சுற்றி போடுவாங்களா, அந்த மாதிரி திஷ்டி சுற்றி போட்டுக்கிட்டு இருந்தா ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். நம்ம பிள்ளை வந்துட்டு இப்படி நம்ம பண்ணுறதெல்லாம் நோட் பண்ணி பண்ணுது. அதனால் நம்ம பார்த்து எது பண்ணாலும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ண ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரம் அவங்கள உட்காந்து கொஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் நான் இருக்கேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் போகிறவங்கெல்லாம் இந்த மாதிரி சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி தான் அவங்களோட டீப் க்ளீனிங் அந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு கிளம்புறதுக்கே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்ல. அதனால தான் நம்ம அஃப்ரா குட்டி பாருங்கள் என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி விளையாடும் போது, அவள் பேசுறதை கேட்கும் போது. ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னு வைங்களேன், சுத்தமாக போயிடும். அப்படியே போடலான்னு தான் நினச்சேன். ஆனால் டிவி ஓடிக்கிட்டு இருந்துச்சா, அப்புறம் அது வேறு காப்பிரைட் அது இதுன்னு ஆயிடுச்சுன்னா அது பிரச்சனை ஆயிரும்ல. நேற்று ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அந்த யூடியூப் இவ வேறு ஜல் ராணி வேறு ரூம்குள்ளே வந்தால் வைங்களேன் ஜல்லுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும், நம்ம வாய்ஸ் ஓவரே கொடுக்கவே முடியாது. அந்த சிஸ்டர் என்ன கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா, யாருக்கு சிஸ்டர் இந்த போனஸ் காசு கிடைக்கும், அதுக்கு என்ன வந்துட்டு குவாலிட்டிலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அது ஒன்றும் பெருசுலாம் இல்லை சிஸ்டர். மானிட்டைஸ் ஆகி நீங்கள் ரெகுலராக வீடியோ போடணும், நம்மளுக்கு வியூஸ் போகுதில்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தான் போனஸ் கிடைக்கும் போல் இருக்குது. நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 1500 அந்த மாதிரி தான் வியூஸ் போகும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிடச்சிச்சு. நான் நேற்றே சொல்லியிருக்கேன் எவ்வளோ அமௌண்ட் எனக்கு கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு. எனக்கு
$1700 இருந்துச்சு. முந்தின நாள் பார்த்தீங்கன்னா $52 இருந்துச்சு. திடீர்னு பார்த்தோம்னா ஒரு 70 கிட்ட வந்துருச்சா. நம்ம ஒரு நாள் வீடியோ போடுறதுலலாம் அவ்வளோ எனக்கு ஏறாது. அப்புறம் நான் கவுண்ட் பண்ணி பார்த்தப்ப 1700 கிட்ட வந்துருந்துச்சு. அப்போ நானே நினச்சிக்கிட்டேன், ஓஹோ இப்படி கிரெடிட் ஆயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டேன். இப்படி தான் ஆச்சு. நீங்கள் மானிட்டைஸ் ஆகிட்டு ரெகுலராக வீடியோ போடுறவங்களா இருக்கணும். லாங் வீடியோ, ஷார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் போடுறவங்களா இருக்கணும். அவ்வளோதான். இதுக்கு முன்னாடியே ஒரு 2 months முன்னாடியே ஒரு மெயில் வந்துச்சு, 15,000 வரைக்கும் நீங்கள் போனஸ் பாயிண்ட் வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் 1700 தான். அப்படி வீடில் ஒட்டடையெல்லாம் அடிச்சுட்டு நம்ம ரூமில் பார்த்தீங்கன்னா மேலே பாப்பாவோட மெடிசன்லாம் வச்சுருப்பேன்ல, அதில் எக்ஸ்பீரி ஆனதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மெடிசன் ஸ்டாண்டு கீழே இந்த மாதிரி ரேக் வச்சுருப்பேன். இல்லை பாப்பாவோட வளையல், கம்மல், பொட்டு, மூக்குத்தி, கொலுசு, எம்புட்டு ஐட்டம். அந்த எம்புட்டு ஐட்டமும் பார்த்தீங்கன்னா அந்த ரேக்குள்ளே தான் இருக்குமே. பாப்பாவோட சம்டைம்ஸ் ப்ராஜெக்ட் கொடுப்பாங்களே, அந்த திங்ஸ் எல்லாமே இந்த ட்ராவில் தான் வச்சுருப்பேனே. இதுக்கு மேலே சும்மா நான் பாப்பாவோட சத்து டானிக், அஃபீனமா இது, அஃப்ரா குட்டி, இது 2 பேரோட சத்து டானிக் அது எல்லாமே தொடச்சி வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தூசி ஆகும். என்னதான் நம்ம வீடு க்ளோஸ்டாக இருந்தாலும் மோஸ்ட்லி தூசி ஆகும். ஜன்னல் எல்லாம் அடித்து விட்டுட்டு ஒரு துணி வச்சு தொடச்சிடுவேன். அப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாலெல்லாம் ஒட்டடை அடித்து முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணணும். எல்லா வேலையும் ஒரே டைமில் முடிச்சிடலான்னு இருக்கேன். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஃப்ரிட்ஜில் இவ்வளோ ஐஸ் வைக்கக்கூடாது சிஸ்டர். நம்ம ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஐஸ் விளைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ நான் ஆஃப் பண்ணி போட்டேன்னு வைங்க, ஒரு 2 daysலேயே ஐஸ் நல்லா விளைஞ்சி போயிடுது. அது ஏனே தெரியலை. அது ஃப்ரிட்ஜில் எதுவும் மிஸ்டேக்கா என்னன்னு எனக்கு தெரியலை. ஆல்ரெடி நான் ஒரு தடவை கேஸ் எல்லாம் செக் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அந்த மாதிரி ஆகுது. அப்படியே நம்ம ஹாலில் இருக்கிற ஜன்னலெல்லாம் தொடச்சிட்டு, மோஸ்ட்லி ஹாலில் ஜன்னலெல்லாம் திறக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம வீட்டு பின்னாடி குட்டி குட்டியாக வண்டு அந்த மாதிரி வருதா, அதனால் க்ளோஸ் பண்ணியே வச்சுக்கிடுவேன். மெயின் டோர் மட்டும் எப்போயுமே ஓப்பனில் தான் இருக்கும். எனக்கு கிரில் கேட் இருக்கிறனால பூட்டு போட்டு வச்சுருவோம். அதனால் ஜன்னல் அவ்வளோவா திறக்கிறது கிடையாது. இப்போ வீட்டில் இல்லாதனால திறக்க வேண்டிய வேலையே இல்லை. அப்புறம் டிவி எல்லாம் தொடச்சிட்டு ஃப்ரிட்ஜ் மேலே வந்துட்டு பாப்பாவோட இந்த என்ன சொல்கிறது, பாப்பாவோட ப்ரைஸ் எல்லாம் இருக்கும்ல, அது அஃபீனமா ப்ரைஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மேலே வச்சுருக்கேன். இது போன இயர் மட்டும் வாங்கின ப்ரைஸ் மட்டும் அப்படியே சும்மா ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுருப்பேன். துணி வந்துட்டு ரொம்பலாம் அழுக்காகலை, அதனால் அதையே தட்டி விட்டுட்டு திருப்பி போட்டுக்கிட்டேன். அந்த சைடும் அழுக்காகட்டும், 2 சைடு அழுக்கானதுக்கப்புறம் தொடச்சிக்கலான்னு சொல்லிட்டு மேலே ஃபுல்லாக தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டு, இப்போ மேலே இருந்த திங்ஸ்லாம் கொஞ்சம் தூசியாக இருக்கும்ல. நம்ம வீடு பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம டீப் க்ளீன் பண்ணும்போது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, குப்பையாக தான் வரும். அது ஏனே தெரியலை. இப்போ எல்லாத்தையும் தொடச்சிட்டு ப்ராப்பராக அடுக்கி வச்சாச்சு. இது அஃபீனமா, அஃப்ரா குட்டி 2 பேருக்காகவும் இப்போத்துலேருந்து நான் சேர்த்து வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உண்டியல் ₹100, ₹50 அந்த மாதிரி இருந்தால் போட்டு வைக்கிறேன். இன்ஷால்லா அது நான் எதுக்காக செலவு பண்ணுவேன்னு தெரியலை. ஆனால் அவங்க 2 பேருக்கு பிடிச்சதா, அவங்க 2 பேர் சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு இந்த ஜன்னலை துடைக்கிறது, அப்புறம் வந்துட்டு இந்த ஊஞ்சல் இருக்கும்ல, ஊஞ்சலில் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் தொங்கும்ல, அந்த கம்பியெல்லாம் நல்ல ஒட்டடையாக இருக்கும். அது நமக்கு தெரியாது, நம்ம நார்மலாக பார்க்கும்போது தெரியாது. ஆனால் நடுநடுவில் ஒட்டடையாக இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு ஃபேனை நல்லா ஒட்டடை தட்டி விட்டுட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சி விட்டாச்சு. இந்த கார் வாங்கினதும் போதும் அதை தொடச்சி தான் வைக்கிறேன். அப்படின்னா வீட்டில் லீவில் இருந்தாங்கன்னா பிள்ளைங்களை வெளியில் வச்சு அப்படியே ரிமோட்டில் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணி போட்டிருக்கிறதுனால உள்ளே கொஞ்சம் க்ளீன் பண்ணணும்ல, அதனால் கீழே துணி வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் கீழே தண்ணி வந்துடும்ல, அதனால தான் இந்த ரூம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மெயின் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனுக்கு வரணும். நம்ம ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுனால கொஞ்சோண்டு குப்பை தான் இருந்துச்சு நம்ம வீட்டில். மணி பார்த்தீங்கன்னா 12:30 கிட்ட ஆயிடுச்சா. இப்போ நமக்கு பசிக்கும்ல, அப்படின்னு தவிர வந்துடுவாங்க. அதனால் சரி அரிசி ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு, இது வந்துட்டு அன்றைக்கி நான் மஞ்சள் போட்டு ஆவி பிடிச்சது. அது கொஞ்சம் ஒரு 2 or 4 times வந்துட்டு அப்படி தான் இருக்குமே. அப்புறம் சரியாயிரும் அந்த கரை சொல்கிறேன், அந்த மஞ்சள் கரை. அப்புறம் சக்கரை எல்லாம் காலியாக இருந்துச்சு, அதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு நம்ம வீடு காலி பண்ணுறேன்னு பாருங்கள். வீடு க்ளீன் பண்ணும்போது எதெல்லாம் காலியாக இருக்கோ அதெல்லாம் அப்படியே ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா க்ராசரி திங்ஸ் எல்லாம் இந்த பெரிய பாக்ஸில் தான் போட்டு வச்சுக்கிடுவேனே. எனக்கு காலியாகுன்றப்போ இதை எடுத்து நான் அப்படியே ஃபில் பண்ணி வச்சுக்கிடுவேன். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம க்ராசரி என்ன சொல்கிறது கபோர்டு, அதை எடுத்து அதையும் தொடச்சி வச்சுட்டு, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டப்பாலாம் வச்சுருப்பேன்ல, அதெல்லாம் அப்படியே தொடச்சி முடிச்சிடுறேன். இந்த டப்பா வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, எனக்குமே ரொம்ப பிடிச்சி. கண்ணாடி டப்பா மாதிரி இருக்குல்ல, அதனால தான் வாங்கினேன். உள்ளே இருக்கிறது அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுதுல்ல, அதனால தான். இது நான் அப்போ வாங்கும்போது 6 டப்பா ₹200 வாங்கினேன். இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு தெரியலை.
ரூ. 200 ஒரு 400 தான் நான் செலவு பண்ணியிருப்பேன். ஆனா ஒர்த்து தான். இது ஒரு 3 இயர்ஸ்க்கு மேல நான் யூஸ் பண்றேன். ஒரு டேமேஜ் இல்ல. அது மாரி எறும்பு போறது, வண்டு போறது அதெல்லாம் இதில இல்லவே இல்ல. அப்படியே இதெல்லாம் நல்லா தொடச்சு முடிச்சுட்டேன். தொடச்சு முடிச்ச உடனே எவ்வளோ அழகா இருக்குல்ல. நமக்கே ஒரு ஹேப்பியா இருக்கும் தெரியுமா? வீடு கிளீன் பண்ணிட்டு நம்ம வீட பார்க்கும்போது, அது ஒரு என்ன சொல்றது, அது கூட ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா தான் இருக்குமே. என்னோட என்னோட என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப புடிச்சது சமைக்கிறது, வீட நீட்டா வச்சுக்கிறது. அது எனக்கு என்ன எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அதனால எனக்கு பழகி போச்சு. பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு, பாத்திரத்துக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா, அழுக்கு இருக்கும். நம்ம பாத்திரம் மேல மேல அடுக்கி வைக்கிறோம்ல, அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா தூசி தட்டி விட்டுட்டேன். இந்த ரேக் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, மாவெல்லாம் வச்சிருப்பேன். சத்து மாவு, கேப்ப மாவு, அப்புறம் உளுந்து களி மாவு அதெல்லாம் வச்சிருப்பேன் என்ன டப்பால. அதெல்லாம் எடுத்துட்டு அதையும் தொடச்சுட்டு, என்கிட்ட அரிசி ஊற போட்டாச்சு. ஃப்ரிட்ஜில கறி இருந்துச்சா, அதையும் எடுத்து வச்சிருக்கேன். சிஸ்டர் ஃப்ரிட்ஜிலலாம் கறி வச்சு யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. நான் யூஸ் பண்ணுவேன் சிஸ்டர். ஃப்ரிட்ஜில இப்போலாம் யார் கறி வச்சு யூஸ் பண்ணாம இருக்காங்க உண்மையா சொல்லப்போனா. ஆனா டெய்லி வாங்கிக்கிறது பெட்டரு. ஆனா மோஸ்ட்லி நான் ரொம்ப நாள் வச்சுக்க மாட்டேன். காலி பண்ணிருவேன். உங்களுக்கே தெரியும்ல அதான். இப்போ பிரியாணி செய்றதுக்காக தேங்காய் எண்ணெயும், நெய்யும் மிக்ஸ் பண்ணி ஊத்திருக்கேன். இன்னைக்கு நான் எமர்ஜென்சி பிரியாணி செய்வேன்ல, அதுதான் செய்ய போறேன். ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கட்டும். நீங்க நார்மல் எண்ணெய் ஊத்தி செய்றத விட தேங்காய் எண்ணெய் ஊத்தி, தேங்காய் எண்ணெய், நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊத்தி கூட செஞ்சு பாருங்களேன். பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இப்போ நான் அதில் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரதுக்குள்ள இங்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, மிளகா பொடி, தயிர், கரம் மசாலா, தக்காளியோட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்கிட்டேன். 2 பெரிய தக்காளி மட்டும் போட்டிருக்கேன். கல் உப்பு போட்டுட்டு, இது வந்துட்டு கரம் மசாலா. இது கரம் மசாலா பார்த்தீங்கன்னா 1 டைம் அரைச்சி வச்சாலே போதும். இதை அரைச்சி பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் கிட்ட ஆச்சு. கெட்டு போகாது. ஏன்னா நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு தானே அரைக்கிறோம். அதனால கெட்டு போகாது. இப்போ நல்லா அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு இங்கிட்டு வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணணும். இஞ்சி பூண்டு போட்ட உடனே நான் வந்துட்டு அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மிக்சர் ஐயோ அந்த சிக்கனை போட மாட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இஞ்சி பூண்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்ச நேரம் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம தண்ணி அளந்து வைக்கலாம். இப்போ புதினா போட மறந்துட்டேன். சொல்லப்போனால் நம்ம வீட்டில் புதினா இல்லை. பக்கத்து வீட்டில் கொஞ்சோண்டு கடன் வாங்கி போட்டுட்டேன். ஏன்னா புதினா கொஞ்சம் போடணும். அப்போ தான் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும்ல. நாங்கன்னா கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குருவோம். அப்படின்னு தப்பாவும் ஃப்ரைடே வந்துட்டு எதுவும் செஞ்சு கொடுக்கறது இல்லைல்ல இப்போல்லாம். அதனால தான் அவங்களுக்கு அந்த சிக்கன் பிரியாணினா அந்த சிக்கன் 65, தயிர் ரைத்தா, அப்புறம் கத்திரிக்காய் சட்னி அதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த கத்திரிக்காய் சட்னி செய்யணுன்னு தான் ஆசை. பட் வீடையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு அந்த ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சா, அதனால் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு பிரியாணி, சிக்கன் 65, தயிர் ரைத்தா அது மட்டும் தான் செஞ்சுருந்தேன். இது பார்த்திங்கன்னா தண்ணியும் அளந்து வச்சுட்டேன். ரைஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க. நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா லூஸில் வாங்குவேன். ஆல்ரெடி நான் நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். திருப்பி கேட்குறதுனால சொல்கிறேன். லூஸில் வாங்குவேன். இல்லைன்னா யூனிட்டி அந்த மாதிரி வாங்கிக்கிடுவேன். நான் ரூ. 100, ரூ. 120 அதுக்கு மேலே நான் வாங்கினது கிடையாது. ரூ. 85 அரிசி கூட வாங்கியிருக்கேன். நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா பார்த்துக்கிறலாம். மோஸ்ட்லி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் போட்டுட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ண தேவையில்லை. தண்ணி நல்லா வற்றி வந்துடும்ல, அப்போது வந்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிட வேண்டியது தான். இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிற வேண்டியது தான். உப்பு பார்த்திங்கன்னா ஒரு கல் வந்துட்டு அதிகமாக இருக்கணும். அப்போ தான் சாப்பாடில் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். உப்பை தான் இப்போ செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்கிட்டு பார்த்திங்கன்னா அதெல்லாம் நல்லா அழகாக பளபளன்னு தொடச்சி வச்சுருக்கேன். கிச்சனையும் சூப்பராக தொடச்சிட்டு பாத்திரம் கிடந்துச்சு, அதையும் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறமா தம்மில் போட்டு சூப்பராக நம்ம பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. கலர் பவுடர் அந்த மாதிரி எதுவும் போட தேவையில்லை. நம்ம வீட்டில் சாப்பிட்றதுனால என்னைக்காவது நமக்கு என்னைக்காவது சாப்பிடணும்னு ஆசை இருந்தால் போட்டுக்கலாம். மற்றபடி நான் இந்த கலர் பவுடரும் யூஸ் பண்ணுறதில்ல. சிக்கன் பக்கோடாக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுவுமே ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, கலர் பவுடர்லாம் அவ்வளோ யூஸ் பண்ணாதீங்க சிஸ்டர்னு சொன்னாங்க. அதுவுமே இப்போல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறேன். வீடியோக்காக மட்டும் சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன். கிச்சன் பார்த்திங்கன்னா அதில் பளபளன்னு தொடச்சி சூப்பராக ஆயிடுச்சு. இங்கிட்டு பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் ரூமு, பாத்ரூமு அங்கே எல்லாமே ப்ளீச்சிங் பவுடர் போட்டேன். ஏன்னா நம்ம கீழ் வீடாக இருக்கிறனால சம்டைம்ஸ் குட்டி குட்டியாக பூரா அதெல்லாம் வரும்ல, அதுக்கு வந்துட்டு ப்ளீச்சிங் ஈரம் இருக்கிற இடத்துக்கு மோஸ்ட்லி வரும். நம்ம வாஷிங் மிஷின் இருக்கிற இடம் அந்த மாதிரிலாம் அப்பப்போ ஈரமாக இருக்கும். அதனால் அங்கே நான் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு விட்டுட்டு பாத்ரூம்லேயும் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு விட்டாச்சு. கொஞ்ச நேரம் ஊறினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடுவேன். ஏன்னா அந்த நெடி எனக்கும் அவ்வளோவா பிடிக்காது. கொஞ்சம் அந்த பூராலாம் வரக்கூடாது கீழ் வீடாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு விட்டுறது. உங்கள் வீட்டிலலாம் பூரா வந்துச்சுன்னு வைங்களேன், அது அந்த இது இருக்கும்ல
தண்ணி போகிற இடம் அந்த இடத்துல ப்ளீச்சிங் பவுடர் போட்டு விட்டிங்கன்னா பூராலாம் வராது. நீங்கள் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா வராது. அவ்வளோதான். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, அடுப்புல கறிய போட்டுட்டு வீட மாப் பண்ணி முடிச்சிடலான்னு அஃபீனத்தாவும் வந்துட்டாங்க. மணி பார்த்தீங்கன்னா 2:00 ஆயிருச்சு. அதுக்குள்ளேயே ஆல்மோஸ்ட் நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். ஒரு மாரி சந்தோஷமா இருந்துச்சு. நான் கூட லேட் ஆயிருமோ அப்படி இப்படின்னு நெனச்சிட்டு இருந்தேன். பட் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். இப்போ அஃப்ரா குட்டிக்கு சாப்பாடு குடுக்கணும். அப்படியே நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் மத்த வேலையெல்லாம் பார்த்தேனே. ஈவினிங் வந்துட்டு நேத்து பார்த்தீங்கல்ல, இந்த வீடியோவுக்கு அப்புறம் தான் ஈவினிங் ஞாயித்துக்கிழமை எங்க மாமா வீட்டுக்கு வெளில போனது. அது போன வீடியோலயே வந்திருக்கும். பாப்பா பார்த்தீங்கன்னா, எதுக்கு நான் மூடி வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கறி பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் ஈரல் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சா சாப்பிட்டு, அதை ஃப்ரை பண்ணுறதுக்காக. ஈரல் எண்ணெயில் போடும்போது சம்டைம்ஸ் தெறிக்கும். சம்டைம்ஸ் இல்லை, எப்பயுமே தெறிக்கும். அதனால வந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிருந்தேன். ஏன்னா நம்ம இப்போ தான் வீடு க்ளீன் பண்ணியிருக்கோம். அது வேற தெரிச்சு மறுபடியும் க்ளீன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. அதனால தான் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு ஒரு 1 ஹவர் நல்லா தூங்கிட்டேன். தூங்கிட்டு எந்திரிச்சிட்டு இது ஈவினிங்காக எடுத்த வீடியோ தான் நினைக்கிறேன். ஆமாம், ஈவினிங் எடுத்தது தான். இப்போ வந்துட்டு மாமா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிட்டுருந்தாங்க. அதனால் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். வீடு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கே ஒரு மாதிரி மன திருப்தியாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃப்ரிட்ஜையும் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். உள்ளே இருக்கிற தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் இருக்கணும். ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணும்போது தான் நம்ம வீட்டில் இந்த பொருள் இருக்கா அப்படின்னு தோணும்ல. அந்த மாதிரி சில பொருள்லாம் இருக்கும். அதெல்லாம் என்ன சொல்கிறது, யூஸ் பண்ண முடியாதுலன்னா கீழே போட்டுற வேண்டியது தான். பெட் கவர் மட்டும் நான் போடலை. சரி அப்புறமா வந்து போட்டுக்கலாம், இல்லை நாளைக்கு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு உண்மையாக சொல்ல போனால். அதுக்குள்ளே நான் கிளம்ப வேண்டியது இருந்துச்சு. அப்படியே கிளம்பி சூப்பராக இருந்துச்சு அந்த டே. இந்த டே பார்த்திங்கன்னா மார்னிங் டு ஈவினிங் இப்படி தான் இருந்துச்சு.